Welcome to Python for Toddler series. Previous video la nama enna paathom appadina tuple na enna appo adu eppadi create pandrathu adula ennalam basic operations irukku adukaprom adula indexing and slicing la eppadi perform pannalam appo adula ennalam built in methods irukku appdin paathom. So previous video paakama yaravadhu straight ah the video paathittu irkeenga appadina neenga please previous video poi paathittu vaanga description la link kuduthirken so that ungalku further ah nama paakapora concepts ellame better ah puriyum. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப் லிஸ்ட்டுக்கும் சரி டேட்டா டைப் டப்புளுக்கும் சரி என்னென்ன டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குன்னு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் லிஸ்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப், டப்புள்ங்கிறதும் ஒரு டேட்டா டைப். ஸோ ரெண்டுமே எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு இன்டீஜர் நம்பராக கூட இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஃப்ளோட் நம்பராக கூட இருக்கலாம், இல்லாட்டி காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் அதுக்கப்புறமேட்டு ஒரு இன்டீஜர் ஒரு ஃப்ளோட்டாக கூட இருக்கலாம்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் லிஸ்ட்லேயும் டப்புலையும் ஒரு பேசிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். லைக் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா அதோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறமேட்டு கன்காட்டினேஷன் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் ரெப்படேஷன் அப்படின்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் எப்படியெல்லாம் அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் லிஸ்ட்லேயும் சரி டப்புள்ஸ்லையும் சரி அதுக்கான பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி டப்புளாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்துட்டு இண்டெக்ஸிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு அது எப்படி நம்மளுக்கு வேண்டிய மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்ட்டு ஸ்லைசிங் கான்செப்டில் பார்த்தோம். ஸோ இப்போது இது வரைக்குமே லிஸ்ட்னாலும் டப்புள்னாலும் என்னென்னு நம்மளுக்கு தனித்தனியாக நம்மளுக்கு டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டுத்துக்கும் என்னென்னலாம் ப்ரைமரி டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் எப்படி சின்டாக்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே சக்தி என்னோட கண்டென்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன் 23 அண்ட் 4.5. print of L1 print type of L1. ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட்டில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் L1 அப்படின்னா என்ன லிஸ்ட் கண்டென்ட்ஸ் இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ டைப்பில் L1 கொடுத்துருக்கேன். அதாவது L1 வந்துட்டு என்ன டேட்டா டைப்போ அதை வந்து நம்மளுக்கு சொல்லும். ஸோ L1 வந்துட்டு லிஸ்ட் டேட்டா டைப். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. ஸோ இதே சின்டாக்ஸ் வந்து நம்ம டப்புளில் கொடுத்து பார்க்கலாம். T1 is equals to and 4.5 print of T1 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்கும் சரி டப்புளுக்கும் சரி சின்டாக்ஸ் வைஸ் பெரிய ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. லிஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம அதை டினோட் பண்ணும்போது இதை வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டினோட் பண்ணுவோம். டப்புளாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம டினோட் பண்ணும்போது ரவுண்ட் ப்ராக்கெட்ஸில் டினோட் பண்ணுவோம். ஸோ அதுதான் சின்டாக்ஸ் வைஸ் இதுக்கு இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ். ஸோ இதை செக் பண்ணுறதுக்காக தான் நான் டைப் ஆஃப் L1 கொடுத்துருக்கேன். ஸோ டைப் ஆஃப் L1 அப்படின்னா L1 என்ன டைப்பில் இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல T1ங்கிறத நான் வந்து டப்புளில் கொடுத்துருக்கேன். ஸோ T1ஓட டைப் என்னன்னு கேட்கும்போது நம்மளுக்கு டப்புள்னு சொல்லியிருக்கு. ஸோ சின்டாக்ஸ் வைஸ் லிஸ்ட் இப்படி தான் இருக்கும், டப்புள் இப்படி தான் இருக்கும். ஸோ செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் நம்ம வந்து லிஸ்ட்டை வந்துட்டு மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம், வேறஸ் நம்ம வந்து டப்புளை வந்துட்டு இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஒரு லிஸ்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். சே L2 is equals to உள்ள வந்து கண்டென்ட்ஸ் நியூமரிக்கல் கண்டென்ட்ஸே கொடுத்துக்கிறேன் 10, 20, 30, 40. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் புதுசாக ஒரு எலமெண்ட் வந்து நான் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியும். ஸோ L2 கொடுத்துட்டு அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம தரணும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டாக எனக்கு ஆட் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸிங் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன்.
ஸோ 0 இஸ் ஈக்குவல்ஸ் டு எனக்கு என்ன எலமெண்ட் ஆட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆட் ஆகணும். சே ஹை, இப்படி ஒரு ஸ்ட்ரிங் வந்து எனக்கு ஆட் ஆகணும். ஸோ கொடுத்துட்டு print L2 கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு L2 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் L2ல் 0ல் ஹைன்னு ஒரு எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ மறுபடியும் அந்த L2வை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால நம்மளோட L2வில் நம்ம என்ன ஆட் பண்ண சொன்னோமோ அது இங்கே இந்த இடத்துல ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதே ஆப்ரேஷனை நம்ம வந்து டப்பிளில் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். டப்பிள் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் நான் அதே கண்டென்ட்ஸே கொடுத்துட்றேன். 10, 20, 30 and 40. ஸோ T2லேயும் எனக்கு அதே மாதிரி அப்பெண்ட் பண்ணணும். 0, 0, high, print T2. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டப்பிளில் ரன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு டைப் எரர் வந்திருக்கு. வெரஸ் நான் வந்து லிஸ்ட்டில் பண்ணும்போது ஆட் பண்ண சொல்லும்போது எனக்கு வந்து அவுட்புட் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு. பட் நான் டப்பிளில் ஆட் பண்ண சொல்லும்போது எனக்கு என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா doesn't support item assignment அப்படின்னு வருது. அதாவது இந்த இடத்துல நம்ம இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ T2 of 0ல் ஹைனுங்கிறத ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. டப்பிளில் இந்த மாதிரி ஆட் பண்ண முடியாதுன்ட்டு நம்மளுக்கு வந்து எரர் சொல்லுது. ஸோ இதுதான் மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஃபர்தராக நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். வெரஸ் டப்பிளில் நம்ம ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி அசைன் பண்ணி நம்மளால் அந்த டப்பில் மறுபடியும் அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுதான் லிஸ்ட்டை வந்துட்டு மியூட்டபிள்னு சொல்கிறாங்க, டப்பில் வந்து இம்மியூட்டபிள்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எலமெண்ட்டை ஆட் பண்ண மாதிரி நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஒரு எலமெண்ட்டை டெலிட் பண்ணி பார்க்கலாம். சே L3 is equals to 10, 20 and 30 கொடுத்துட்டு del L3 of 0 print L3. ஸோ இது கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 10, 20, 30ங்கிற லிஸ்ட்டில் நான் வந்துட்டு L3 of 0 வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 0ல் இருக்கிறது 10. ஸோ 10 மட்டும் டெலிட் ஆகிட்டு ரிமைனிங் இருக்க 20 and 30 வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே ஆப்ரேஷன் நம்ம இப்போ டப்பிளில் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். T3 is equals to 10, 20 and 30 del T3 of 0 print T3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த டப்பிள் இது ரன் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் எனக்கு எரர் தான் வந்திருக்கு. ஸோ எரரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டப்பிள் ஆப்ஜெக்ட் doesn't support item deletion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா T3 of 0ல் என்ன எலமெண்ட் இருக்கோ இந்த ஒரு எலமெண்ட்டை டப்பிளில் இருந்து டெலிட் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டெலிட் பண்ணுற ஆப்ரேஷன் டப்பிளில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 10, 20 and 30 நம்பர் கொடுத்துட்டு இதில் நம்ம ஃபர்தராக ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் இப்படி ஆட் பண்ணிக்க முடியும். இது லிஸ்ட்டில் பாசிபிள். வெரஸ் இதே டப்பிளில் நம்ம 10, 20, 30ன்னு ஒரு எலமெண்ட்டை ஃபஸ்ட்டே நம்ம கொடுத்துட்டு இதில் ஃபர்தராக நம்ம போய் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது டப்பிளில் இம்பாசிபிள். ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதில் இருக்க லிஸ்ட்டில் இருக்க ஏதோ ஒரு எலமெண்ட்டை நம்ம பர்டிகுலராக டெலிட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து லிஸ்ட்டில் பாசிபிள். வெரஸ் நம்ம வந்துட்டு டப்பிளில் இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டை டெலிட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா டப்பிளில் நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. ஸோ அப்போ டப்பிளில் எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டப்பிளில் இந்த மாதிரி பர்டிகுலராக நம்மளால் எந்த மாடிஃபிகேஷன்ஸும் பண்ண முடியாது. பட் இன்ஸ்டெட் நம்ம வந்து இந்த டப்பில் நம்ம கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணலாம், நம்மளால் அது பண்ண முடியும். ஸோ அதே டெல் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் இதுவே நம்ம T3 of 0ன்னு தராமல் நம்ம என்டையர் டப்பில் நம்ம டெலிட் பண்ண சொன்னோம் அப்படின்னா இது கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பாருங்கள் என்னோட T3 வந்துட்டு கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிருக்கும். இப்போது T3யை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ என்ன வருது அப்படின்னா T3 is not definedன்னு வருது. ஸோ எதுக்கு T3 is not defined வருது அப்படின்னா நம்ம அந்த டப்பில் என்டையராகவே நம்ம வந்து டெலிட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் T3 வந்து not defined அப்படின்னு வருது. ஸோ இதுதான் லிஸ்ட்டை வந்து மியூட்டபிள்னு சொல்கிறதுக்கான ரீசன், டப்பில் இம்மியூட்டபிள்னு சொல்கிறதுக்கான ரீசன். நெக்ஸ்ட் லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட பில்டின் மெத்தட்ஸ் தான். ஸோ ஒரு எம்டி லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு லிஸ்ட்டில் என்னெல்லாம் பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள் டாட் கொடுத்துட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் லிஸ்ட் என்னென்னலாம் பில்டின் லிஸ்ட் இருக்கோ அது நம்மளுக்கு காட்டும். ஸோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இத்தனை பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதுவே நம்ம டப்பிளில் பார்த்தோம் அப்படின்னா T4 is equals to ஒரு எம்டி டப்பிள் க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் T4 டாட் டேப்
இதே டப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரைமரி டிஃப்ரென்ஸ். ஸோ லிஸ்ட் வந்து மியூட்டபிள்னால ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ண லிஸ்ட்டை நம்ம வந்து மறுபடியும் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து நிறைய பில்ட்-இன் மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டப்பிள் ஒன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் ஃபர்தராக எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது டப்பிளில் ரொம்பவே மெத்தட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சைஸ் வைஸ் லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். L5 is equals to லிஸ்ட்டில் குருகுலா, happy, learning, print L5 dot size of T5 is equals to happy, learning, print of ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட்டில் வந்துட்டு 3 ஸ்ட்ரிங் எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு ஸோ பிரிண்ட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா L5 டாட் சைஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ சைஸ் ஆஃப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ 2 அண்டர்ஸ்கோர் அதுக்கப்புறமேட்டு சைஸ் ஆஃப் மறுபடியும் 2 அண்டர்ஸ்கோர் அண்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இது வந்துட்டு ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எதோட சைஸ் நம்ம கேட்குறோமோ அதை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து L1ஓட சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஸோ அது வந்து 64னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டப்பிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு டப்பிளோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஸோ அது வந்து 48னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பைட்ஸில் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்துட்டு ஜாஸ்தி ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு, வேற டப்பிள் வந்து கம்மியான ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது லிஸ்ட்டு வந்துட்டு டப்பிளை விட ஜாஸ்தி மெமரி ஸ்பேஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ இதுதான் லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் இருக்கிற இன்னொரு டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே தான் லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்சஸ். லிஸ்ட்டில் நம்ம டிஃபைன் பண்ண எலமெண்ட்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் மியூட்டபிள்னு சொல்கிறோம். டப்பிளில் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா லிஸ்ட்டில் வந்துட்டு நம்மளால் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரு எலமெண்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பில்ட்-இன் மெத்தட்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்னா அப்பெண்ட் மெத்தட் இருக்குது, அப்புறமேட்டு இன்சர்ட் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்டெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த எல்லா மெத்தட்ஸுமே யூஸ் பண்ணி நம்மளால் லிஸ்ட்டில் ஒரு ஆப்ரேஷன்ஸை நம்மளால் ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் நம்மளால் டப்பிளில் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நம்மளால் அக்சஸ் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர நம்மளால் எந்த ஒரு மாடிஃபிகேஷன்ஸுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ தேர்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா லிஸ்ட்டு வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி நிறைய மெமரி வந்துட்டு ஆக்குபை பண்ணும், வேற டப்பிள் வந்துட்டு ரொம்பவே கம்மியான மெமரி ஸ்பேஸ் தான் அது வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ ஃபோர்த் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இதில் நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் லிஸ்ட்டில் நிறையா பண்ண முடியும். ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பில்ட்-இன் மெத்தட்ஸ் இருக்குது. பட் ஆனால் டப்பிளில் நம்மளுக்கு ரெண்டு பில்ட்-இன் மெத்தட்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் அண்ட் செகண்ட் வந்து கவுண்ட்டு. ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ஸ் தான் இருக்குது. ஸோ லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது டப்பிளில் பில்ட்-இன் மெத்தட்ஸ் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிஃப்த் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி நம்ம லிஸ்ட்டில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஒரு நிறைய கோட் எழுதும்போது நம்மளுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் எரர்ஸ் ஜாஸ்தி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டப்பிள் வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு எரர் வரத்துக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஐட்ரேஷன்ஸ் நம்ம லிஸ்ட்டில் பண்ணும்போது ரொம்பவே டைம் கன்சியூமிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. வெரஸ் நம்ம டப்பிளில் பண்ணும்போது ஐட்ரேஷன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே சீக்கிரமாக அது வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஐட்ரேஷனாக நம்ம முன்னாடி நம்ம பார்த்தது தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து லூப் பண்ணி ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஐட்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம லூப்பிங் கான்செப்ட்ஸ் போகும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இதெல்லாமே தான் லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் வந்து GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.